வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 14வது தவணை தொகை எப்போது வங்கி கணக்கில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 14வது தவணை தொகை கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 14வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பிடுறாங்க. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 14வது தவணை தொகையாக 18/6/2024 அன்று மாலை 5 மணிக்கு உத்தரப்பிரதேசம் மாநிலம் வாரணாசியில் இருந்து மாண்புமிகு பிரதமர் மோடி அவங்க விடுவிக்கிறார்னு சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை அன்புடன் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்கள் சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அமைச்சர் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்னு சொல்லிட்டு அதில் இருந்து தான் நேற்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாரும் விவசாயிகளுடைய மொபைலுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ அது பார்த்திங்கன்னா நேற்றைக்கு தான் அவங்க ஈவினிங் தான் அதற்கான அமௌண்ட்டை விடுவித்தாங்க. அதற்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா 19/6/2024 அவர் வங்கி கணக்கில் அமௌண்ட் வரும். ஸோ அதனால் உங்கள் வங்கி கணக்கில் அமௌண்ட் வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக செக் பண்ணுங்கள். இந்த தவணை தொகை வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் உங்களுடைய பேர் இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள். இருந்தால் மட்டும்தான் இந்த 14வது தவணை தொகை வரும். ஸோ அந்த உங்களுடைய பேர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, பிஎம் கிசான் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இன்டர்பேசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிஎம் கிசான் சம்மான் நிதின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். ஸோ அதுதான் உங்களுடைய ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா மேலே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள், Honorable Prime Minister will be released the 17th installment of PM Kisan scheme 18 ஜூன் 2024. ஸோ நேற்றுக்கே விடுவிச்சாச்சு. அதன் ஈவினிங் விடுவிச்சனால அவர் வங்கி கணக்கில் இன்றைக்கி தான் வரும். ஸோ வந்திருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் வரும். நான் ஆல்ரெடி எப்படி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க உடனடியாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் இதிலே அவங்களுடைய வெப்சைட்டில் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பெனிஃபிஷியர் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். ஒரு 5 செகண்ட் அந்த பேஜ் லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த தான் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனிஃபிஷியர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க 18/6/2024. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துருங்க. நானும் தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. ஸோ நான் கன்னியாகுமரி, அதனால நான் கன்னியாகுமரி கொடுத்துறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சப் டிவிஷன் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருங்க. ஸோ சப் டிவிஷன் கொடுத்துருங்க. எந்த சப் டிவிஷனோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஏதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய ஏரியா உள்ள பிளாக் அதில் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்கள் ஏரியாவில் என்னென்ன வில்லேஜ் இருக்கோ அது ஷோ ஆகும். அதில் உங்களுடைய வில்லேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுடைய ஏரியாவில் யாரெல்லாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்திலேங்களா அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுடைய நேம் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் இதில் ஷோ ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆனா பொண்ணு அந்த டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுடைய பேர் இருந்தால் உங்களுக்கு 14வது இன்ஸ்டால்மெண்ட் கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் வரும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் பார்த்தீங்கன்னா 10, 13, 14 ஏகப்பட்ட பேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேஜும் உங்களுடைய பேர் செக் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் மெத்தட்லாம் கொடுத்துருப்பாங்க, ABCD. அதனால் ஈஸியாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.